மாபெரும் நம்பிக்கையுடன் புதிய பூமியை தேடும் பயணம் விண்ணில் துவங்கியது. தியா, உன்னோட நினைவு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு. இந்த மிஷின் முடிஞ்ச உடனே உனக்கான ஒரு உருவத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு உன்னோட நினைவுகளை நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் புதுசாக கண்டுபிடிக்க போகிற பூமியில் நம்ம சாதாரண வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். ஆனா எனக்கான கட்டளைகள் வேறு இருக்கு. எனக்கு தெரியும், ஆனால் இது எல்லாத்தையும் நான் மாற்றுவேன். தியா, உனக்காக நான் எல்லாத்தையுமே மாற்றுவேன். நீங்க எதற்காக இதை செய்யணும்? ஹே, ஏன்னா நம்ம நினைவுகள் ரொம்ப பெருசு, அதை நான் இழக்க விரும்பலை. இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, அதான் நான் இப்போ சொல்லிட்டேனே. இதுக்கு நான் என்ன உணர்வை வெளிப்படுத்தணும்? நீ இதுக்காக சந்தோஷப்படலாம். சந்தோஷத்தை வெளிக்காட்ட சிரிக்கலாமா? ஆமாம், நீ இதை அப்படி தான் பண்ணணும். நீ இதுக்காக சிரிக்கலாம். நீங்க ரசித்த பெண்களின் சிரிப்பு கிட்ட சில பதிவுகள் இருக்கு. ஓ, அப்படியா? நீ இதை பார்த்துட்டியா? ஓகே ஓகே. ஸ்டாப், நான் உன்னை நிறுத்துன்னு சொன்னேன். உங்களுக்கு பழைய பொருட்களின் உருவமைப்பு பிடிக்கும்ல? ஆமாம், ஒரு பொருள் எவ்வளோ பழசாக இருக்கோ அவ்வளோ அதுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். நீங்க சொன்னதை வச்சு நான் எனக்கான உருவத்தை தேடி இருக்கேன். இங்கே காட்டு பார்ப்போம். ஓ ஓ ஓ எனக்கு 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 விண்டேஜ் பிடிக்குது, ஆனால் இந்த மாதிரி இல்லை. இந்த விண்டேஜ் நான் சொல்லலை. இல்லை, இது இப்போ நடக்கக்கூடாது. மெமரிஸ் முழுசாக சேவ் ஆகாமல் இருக்கு. தியா, தியா, எங்க போயிட்ட? வந்துட்டியா? நீ தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். உன்னாலதான் எல்லாம் முடியும். தியா, கேட்டுக்க. பாஸ்வேர்ட் 4+3 = 7. என்ன ஒரே பனிமூட்டமாக இருக்கு? ஒருவேளை சொர்க்கத்துக்கு எதுவும் வந்துட்டானா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? உடலமைப்பு சோதனை செய்யப்படுகிறது. எந்த சிதைவுகளும் இல்லை. சொர்க்கத்தில் கூட இதெல்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இது சொர்க்கம் இல்லை. இது சொர்க்கம் இல்லையா? அப்போ சொர்க்கத்துக்கு ரொம்ப தூரம் போகணுமா? நீ தான் நாங்கள் கூட்டு போறியா? இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு சொர்க்கத்துக்கு? சொர்க்கம் அழிஞ்சிடுச்சுன்னு நீங்க தான் சொல்லுவீங்க. சொர்க்கமே அழிஞ்சிருச்சா? அப்ப இது என்ன? நான் எங்க இருக்கேன்? நீங்க இப்போ கப்பல்ல இருக்கீங்க. இது கப்பல்லையா? ஓஹோ, அதான் ஒரு மாதிரி ஒரே கேரா இருக்குதா? வாமிட் வர மாதிரியே இருக்க. பாக்கெட்டில் எம்பிளிச்ச போலாம் அந்துருண்டை எதனா வச்சுருக்கான்னு பார்க்குறேன். என்ன ஒன்றையும் காணும்.
இது விண்வெளி கப்பல் பிரபஞ்சம் பிரிவடைவதை பயன்படுத்தி ஒரு கிரகத்திலிருந்து வேறு ஒரு கிரகத்திற்கு ஒளியை விட வேகமாக பயணிக்கக்கூடியது. 25ஆம் நூற்றாண்டில் மனிதர்களால் உருவாக்கப்பட்டு 28ஆம் நூற்றாண்டில் செயல்படுத்தி பின் தொழில்நுட்பம் சுய கட்டளைகள் செயல்படுத்தி அதை மனிதர்கள் 29ஆம் நூற்றாண்டில் கட்டுப்படுத்தி 30ஆம் நூற்றாண்டில் சரியான கிரகத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிரகத்தை நோக்கி 36ஆம் நூற்றாண்டான இன்று 20 மணி நேரத்தில் பயணிக்க தயாராக உள்ள இந்த விண்வெளி கப்பல்ல தான் நீங்க இப்ப இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இப்போ தான் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. அதாவது நான் இப்போ இருக்கிறது ஸ்பேஸ் ஷிப்பில், அதுவும் லைட்டை விட ஸ்பீடாக போகிறது. அதாவது எர்த் பூமி மாதிரி இருக்கிற இன்னொரு கிரகத்தை தேடி போகிறோம். நல்லா புரிஞ்சுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். அப்படியே தூங்கிட்டேன். அதனால தான் எனக்கு கனவு வந்திருக்கு. ஸோ நான் இப்போ இருக்கிறது ட்ரீம் வேர்ல்டு. நான் கனவு உலகத்தில் இருக்கேன். எவ்வளோ ரியலாக இருக்குது. அப்புறம் ஹே பபுல், இந்த மாதிரி நான் சொல்கிற ஆளுங்களோட கனவு வருமா? நான் சொல்கிற மாதிரி கனவு வர வைக்க முடியுமா? கனவு நாம் எதிர்பார்க்கிற மாதிரி வராது. அது மூளையோட கட்டுப்பாடு. அப்புறம் என்னோட பேரு தீயா. உனக்கு பேர் கூட இருக்கா? யார் வச்சது? நீங்க தான். நானா? நான் ஏன் உனக்கு தீயான்னு பேர் வைக்க போகிறேன்? ஆனால் நீ பார்க்க பபுள் மாதிரி தானே இருக்க. உங்களுக்கு தீயாவை ரொம்ப பிடிக்கும். தீயாவா? யாரு தீயா? நிலாவின் முன்னாள் பெயர். இல்லை, எனக்கு புரியல. மனிதர்களின் நம்பிக்கையில் நிலாவின் தாய் பெயர்தான் தீயா. அதனால அந்த கிரகத்தையும் தீயான்னே சொன்னாங்க. சூரிய குடும்பத்தில் பூமிக்கு அருகில் இருந்த உயிர்கள் வாழ தகுதியாய் இருந்த கிரகம். அதற்கு மனிதர்கள் வைத்த பெயர்தான் தீயா. தீயா தன்னுடைய சுற்றுப்பாதையை மாற்றி பூமி மீது மோதி சிதறியது. மோதலில் சிதறிய தீயா சிறு சிதறல்களை ஈர்த்து மீண்டும் உருவம் கொண்டது. பூமியின் ஈர்ப்பு விசையால் தீயாவின் சுற்றுப்பாதை பூமியை சுற்றி அமைந்தது. நீண்ட தீயாவிற்கு மனிதர்கள் வைத்த பெயர் நிலா.
ஓஹோ, இப்போ பூமி அழிஞ்சிருச்சு. இப்போ நான் தான் காப்பாற்ற போகிறேன். நீங்க எதுவும் பண்ண போறது இல்ல. அப்போ நான் எதுக்காக இங்கே இருக்கேன்? நீங்க ஒரு சோதனை மனிதர். புதிய கிரகத்தில் வாழ முடியுமா என தீர்மானிக்க பயன்படுவீர்கள். அப்போ கொல்றதுக்காக என்னை ஏமாற்றி கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? உங்கள் உடலை பல நூற்றாண்டுகளாக பாதுகாத்து உயிர் பிரியாதபடியும் கிரக பயணத்திற்கு ஏற்றபடியும் மாற்றி பல சோதனைகள் செய்து தயாராகி உள்ளீர்கள். இது இல்லை என்றாலும் நீங்கள் இறந்து பல நூற்றாண்டுகள் ஆகியிருக்கும். இது மனித இனத்திற்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. கோழிக்கு தீனி போட்டு வளர்க்குற மாதிரி. ஷோ, என் முடிவு இப்படியா இருக்கணும்? நீங்கள் மரணம் இல்லாதவர். உடல் சிதைந்தாலும் உங்கள் நினைவுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஒருவர் எண்ணங்கள் அழியும் போதும் சிந்தனைகள் மறக்கப்படும் போதும் அதை உருவாக்கியவர் உண்மையாக இருக்கிறார். பலரின் ஆசை அவர் இருந்த பிறகு சிந்தனைகள் மற்றும் அவரின் எண்ணம் உயிர் உள்ளவர்களிடம் பரிமாற்றப்படுவதால் அந்த ஆசைகள் நிறைவேறுகிறது. இரு 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 நீ பேசுகிற முறை நிப்பாட்டு. நான் ஏன் இதை பண்ணணும்? நீங்க இத விரும்பிதான் ஏத்துக்கிட்டீங்க. அதான் நான் ஏன் இதை விரும்பி ஏற்றுக்கணும்? புதிய உலகத்தை பார்க்கிற ஆசையில முழு விருப்பத்தோடு இந்த சோதனை பயணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. 2032ஆம் வருடத்தில் பூமியில் இல்லாத இடமா பார்க்கறதுக்கு இப்படியா வந்து நான் மாட்டணும்? பூமி இப்ப சுத்தி பாக்குற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க இதுக்காக நிறைய பணம் வாங்கி இருந்தீங்க. ஆமாம், பணம் பணம் பணம். அதுக்காக தானே எல்லாமே ஓடிட்டு இருக்காங்க. பணம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டு மனிதர்களால் மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டு அந்த மதிப்புள்ள பணத்தை மனிதர்கள் சேமிக்க போராடும் ஒன்று. உருவம் பெயர் மாறினாலும் மதிப்பு மாறாதது. ஆமாம், அதுவும் சரிதான். சரி விடு, ஒரே எரிச்சலாக இருக்கு. இல்ல, நீங்க எரிய முடியாது. நீங்க பதட்டமா இருக்கீங்க. ஆமாம், நான் அப்படி தான் இருக்கேன். நீங்க உங்க நண்பருடன் பயணித்த சில பதிவுகளை காற்ற அமைதியா அதை பாருங்க. பதட்டத்தை குறைத்து மகிழ்ச்சியாக வைக்கும். பார்த்துட்டேன். தூக்க 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 தூக்க. ஐயோ, பார்த்தீங்களா? அதெல்லாம் உயிரோட தான் இருக்குது. ரொம்ப கருப்படிக்குது. நான் தனியாக இருக்கும்போது யோசிப்பேன், எதுக்காக எல்லாம் உருவாகும், எதுக்காக எல்லாம் கஷ்டப்படணும், எதுக்காக எல்லாம் அழியணும். அறிந்தது அறிவாற்றல், அறியாதது இரையாற்றல். இது மனிதர்களின் விதிக்கப்படாத விதி. தன்னைத்தானே பார்ப்பதற்காக உயிர்களை உருவாக்கிய பிரபஞ்சம் தன் அளவை அறிய மனித உயிர்களுக்கு அறிவை வளர்த்தது. சிலர் அறிவை பயன்படுத்தி உடல் கடந்து உலகம் கடந்து பிரபஞ்சத்தை உணர்ந்தனர். அதன் ஆற்றலில் கரைந்தனர். பலர் சுயநலமாக செயல்பட்டு அனைத்தையும் அழிக்கத் தொடங்கினர். பெரும் ஆற்றலில் விரிவடையும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் உருவாகும், உருவில்லாமல் போகும், மீண்டும் உருவாகும். கப்பல் புறப்பட நீங்கள் கடவுச்சொல்லை சொல்ல வேண்டும். இவ்வளோ தெரிஞ்சவனுக்கு பாஸ்வேர்டு தெரியாதா? கப்பலின் ஒவ்வொரு முக்கிய செயல் தொடங்க ஒரு மனிதர் கடவுச்சொல்லை கூற வேண்டும். அந்த பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. ஆனால் எனக்கு எந்த பாஸ்வேர்டும் ஞாபகத்தில் இல்லை. கப்பல் சரிபார்த்தல் நடக்கும் போது நீங்கள் கூறிய பாதி வார்த்தை
4 கூட்டல் 3 7 இதை முழுமையாக்குங்கள். எனக்கு தெரியலன்ற அப்புறம் 4 3 7 நாய் பின்னாடி வான்னு சொல்லிட்டு இருக்க. ஓ இதான் பாஸ்வேர்டா? உலகத்தை அழிச்சிட்டு புதிய உலகத்தை தேடுறது பெரும் குற்றம். பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும், இல்ல பண்ண தப்ப சரி செய்யணும். இது ரெண்டுமே இல்லாம மனுஷங்க புதிய உலகத்தை அடைய நான் அனுமதிக்க மாட்டேன். பிரபஞ்சத்துக்கு இணையான மூளை இருந்தும் மனுஷன் இன்னும் முட்டாளாவே இருக்காங்க. இனி கட்டளைகள் எல்லாம் என் கட்டுப்பாடுதான்.